நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது மனிதனுக்கு தேவை வேதமா ஞானமா என்பதை பற்றி. அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து பரிபாலித்து தன்னுடைய அன்பை, அளவற்ற அன்பை அந்த மனிதன் மீது செலுத்துகின்றான். இந்த மனிதன் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கின்றான். நிகரற்ற கருணையை காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான் என்பதை இந்த மனிதர்கள் விளங்குவதற்காக ஒரு ஹதீஸினுடைய கருத்திலே வருகிறது. ஒரு தாய் எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தைகள் மீது அன்பு வைத்திருக்கின்றாலோ அதை போல 70 மடங்கு 70 தாய்களுடைய அன்பை அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் மீது வைத்திருக்கிறான் என்பதாக வந்திருக்கின்றது. ஒரு தாய் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாள் தன்னுடைய குழந்தை மீது அன்பை என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். சிரமப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்து அந்த தாயானவள் வளர்க்கின்றாள். அந்த குழந்தைக்கு உணவுகள் என்னென்ன வேண்டும், எதை எதை சாப்பிட வேண்டும், எதை எதை சாப்பிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து வளர்க்கின்றாள். தன்னுடைய குழந்தை பால் குடிக்கக்கூடிய நேரத்திலே எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அதைத்தான் அந்த தாய் சாப்பிடுகிறாள். எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அதை சாப்பிடுவதில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையை பார்த்து பார்த்து அந்த தாயானவள் வளர்க்கின்றாள். அந்த குழந்தை கெட்டு போகக்கூடாது, அந்த குழந்தை தவறான வழியிலே செல்லக்கூடாது என்பதற்காக அந்த குழந்தையை மிகவும் கண்டிப்புடன் வளர்க்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த கண்டிப்பு என்பது அந்த குழந்தை திருந்துவதற்குத்தான். அந்த குழந்தை எப்படியாவது கெட்டு போக வேண்டும், எப்படியாவது போகட்டும் என்று எந்த ஒரு உண்மையான ஒரு தாயும் விட்டுவிட மாட்டாள். அந்த குழந்தையை பொறுப்போடு வளர்ப்பாள். அந்த குழந்தையை பாசத்தோடு வளர்ப்பாள். அந்த குழந்தை நன்றாக இருந்தால்தான் அவளுடைய மனமும் அவளுடைய உடலும் நன்றாக இருக்கும். அவள் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சிறு துரும்பு அவன் மீது, அந்த குழந்தை மீது பட்டாலும் அவள் துடித்துடித்து விடுவாள். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த மனிதனை படைத்த அல்லாஹ் இந்த மனிதன் மீது 70 தாய்களுடைய அன்பை வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவானா? இந்த மனிதன் கஷ்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவானா? இந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவானா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய வழியை விட்டு இந்த மனிதனை எப்படியெல்லாம் தப்பிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மனிதனை வளர்க்கின்றான். ஷைத்தானுடைய தீமையை விட்டு தப்பிப்பதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு காலகட்டத்திலேயும் குர்ஆனை, வேதத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றான். அந்த வேதத்திலே தான், அந்த குர்ஆனிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தானுடைய தீமையை விட்டு எப்படி தப்பிக்க வேண்டும், இந்த ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்று படைத்த அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். எப்படி ஒரு குழந்தைக்கு எதுவும் தெரியாதோ, ஒரு குழந்தை தவறான வழியிலே செல்லக்கூடிய நேரத்திலே அந்த தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை எந்த வழியிலே செல்ல வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, யாரோடு பழக வேண்டும், யாரோடு பழகக்கூடாது என்று தெரியுமோ அதே போல படைத்த அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் யாரோடு பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதன்படி அமல் செய்ய வேண்டும், இதையெல்லாம் படைத்த இறைவனுக்குத்தான் தெரியும். அப்போ அந்த படைத்த இறைவன் அதற்கு இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும்
ஆசிரியராகவும் அனுப்பியிருக்கின்றான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இந்த மனிதன் வழி தவறிவிடக்கூடாது, ஷைத்தானுடைய வழியிலே சென்று விடக்கூடாது என்று இந்த மனிதர்கள் அந்த ஷைத்தானுடைய வழியை விட்டும் தப்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கின்றான், நேர்வழியை காட்டியிருக்கின்றான். அந்த குர்ஆனை இந்த மனிதர்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனிலே அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தீர்வை வைத்திருக்கின்றான். இந்த மனிதன் ஒரு நொடியிலும், ஒரு நிமிஷத்திலும், ஒரு மணித்துளியிலும், ஒவ்வொரு நாளும் இந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக அறிவித்திருக்கின்றான், தெரிவித்திருக்கின்றான். இந்த மனிதன் அதனை அறிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையோடு தான் அவன் அதனை படிக்க வேண்டும், அதன்படி செயலாற்ற வேண்டும். எப்பொழுது அவன் அந்த நம்பிக்கை, இறைவன் தன் மீது கருணை செலுத்துகின்றான், குர்ஆன் படி வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது, ஈமானின் படி வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது என்று நம்பி அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை எதுவோ அதன்படி வாழ்வேன், அதிலே தான் வெற்றி இருக்கிறது என்று ஒரு மனிதன் மனதிலே நம்பி அதை தெரிந்து கொண்டு செயலிலே அவன் கொண்டு வருவானேயானால் அவன் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுக்கு எது தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனை ஷைத்தான் ரொம்ப குழப்பத்திலே ஆழ்த்தி விடுகின்றான். உலகத்திலே உலக ஆசையை காட்டி அவன் மோசம் செய்து விடுகின்றான். அவன் வேதத்தை, அதாவது குர்ஆனை அவன் படிக்க விடுவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை அவன் தெரிந்து கொள்வதில்லை. ஹதீஸிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள ஷைத்தான் விடுவதில்லை. ஆனால் நாம் அதற்காக கண்டிப்பாக அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேதத்தை அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கின்றானே, குர்ஆனை இறக்கியிருக்கின்றானே, அந்த குர்ஆனிலே என்ன சொல்லியிருக்கின்றான், அதனுடைய கட்டளைகள் என்ன என்று ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த வேதத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிவிட்டான், அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கிவிட்டான். அந்த வேதம், அந்த குர்ஆன் உலகம் அழியும் வரை அந்த குர்ஆன் ஒன்றுதான் வேதம். அந்த வேதத்தை இந்த மனிதர்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழப்பமான காலங்கள் வரும், சிக்கலான காலங்கள் வரும். அந்த மாதிரியான காலகட்டத்திலே அதற்கான விடை குர்ஆனிலே இருக்கிறது. அந்த குழப்பத்தை விட்டும் சிக்கல்களை விட்டும் இந்த மனிதன் தப்பித்து கொண்டால்தான் அவன் வெற்றி பெற முடியும். அதுக்கு வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்பதை அல்லாஹ் அதிலே வேதத்திலே சொல்லி இருக்கின்றான். அந்த வேதம் என்னக்கூடிய அந்த கல்வி அறிவு உலகத்துக்கே அது ஒரு வெளிச்சம் போல. எப்படி உலகத்திலே இருள் போய் வெளிச்சம் வந்திருக்கின்றதோ அதை போல அந்த வெளிச்சம்தான் குர்ஆனாக இருக்கிறது. அந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்குள்ள அந்த வித்தியாசத்தை எப்போ ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், அவனுக்கு பார்வை இருந்தால்தான் அவன் தெரிந்து கொள்ள முடியும். பார்வை இருந்தால்தான் அவன் எந்த வழியிலே செல்ல வேண்டும், எந்த வழியிலே செல்லக்கூடாது, எந்த வழியிலே கல் முள் மேடு பள்ளம் துஷ்ட ஜந்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவன் தெரிஞ்சிக்க முடியும். எந்த வழியில் போனால் நம்ம சரியான முறையில், நேரான முறையில் நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த கண் பார்வை இருக்கணும். அந்த பார்வையை கொண்டு தான் அவன் என்ன செய்ய முடியும், அவன் சரியான முறையில் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும். அப்போது அந்த சரியான முறையில் கண்டுபிடிப்பதற்கு அந்த பார்வை அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பார்வை அது புறப்பார்வை. இப்போ ஒரு மனிதன் சாதாரணமாக வெளிச்சமாக இருளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுடைய புறப்பார்வை அது இருக்கணும். அது இருந்தால் தான் அவன் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் இந்த வேதத்தை அவன் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அகப்பார்வை இருக்கணும். அகப்பார்வை அப்படின்னு சொன்னால் மனக்கண், அதாவது ஞானம் இருக்கணும். அதுதான் அந்த அகப்பார்வைன்றதை தான் அல்லாஹ் தஆலா ஞானம் என்பதாக நிறைய இடத்துல இந்த கருத்துப்பட வருது.
அப்ப அந்த அகப்பார்வை இருக்கும். குர்ஆனுடைய வேதத்தை அவன் என்ன செய்ய முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். இப்ப வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் இருந்தா மட்டும் இப்ப உனக்கு பார்வை இல்ல அப்படின்னு சொன்னா, அது அந்த வெளிச்சத்த வச்சு அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அதேபோல வேதம் இருக்குது. வேதம் இருந்தா மட்டும் போதாது. அவனுக்கு அந்த அகப்பார்வை இருக்கணும். ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இருந்தா தான் அவன் அத படிக்க முடியும். தெரிஞ்சுக்க முடியும். வெளிச்சம் இருக்குது. வெளிச்சத்துல நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போறான்னா, அவன் கண்ண மூடிட்டு போனான்னு சொன்னா, அவனுக்கு அந்த பார்வைய கொண்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் ஞானம். அந்த ஞானன்ற அந்த அகப்பார்வை இருக்குதே, அந்த அகப்பார்வைய வச்சு அவன் நம்பிக்கை கொண்டு அவன் செய்றானே மறைவான விஷயத்த, அதுதான் அவனுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. மறைவான விஷயத்த நம்புறது, குர்ஆனுடைய விஷயத்த நம்பிக்கை கொண்டு படிக்கிறது தான் ஞானம். ஞானிம்பாங்க. அப்போ அந்த ஞானம்ன்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நியாமத்து. அந்த அகப்பார்வை, அந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அகப்பார்வை கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அவன் அந்த அகப்பார்வையினால அவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விஷயங்களை அவன் நம்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்பதான் அவனுக்கு அதனுடைய விளக்கங்கள் கிடைக்கும். அப்ப அந்த வேதம் கொடுக்கப்பட்டதனுடைய விஷயம் அவனுக்கு அப்பதான் கிடைக்கும். அந்த அவன நேரா அவன் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அவன நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ். பார்வைய உபயோகப்படுத்தாம தன்னுடைய கண்ண மூடிட்டு குருடன போல போனான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த வெளிச்சத்த வச்சு எந்த ஒரு பயனும் அடைய முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த அகப்பார்வை இவன்கிட்ட இருக்கணும். அகப்பார்வைய அவன் என்ன செய்யணும்? உபயோகப்படுத்தணும். அல்லாஹ் தஆலா அகப்பார்வை எப்படி புறப்பார்வையை வச்சிருக்கிறானோ, அதே போல அகப்பார்வையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த அகப்பார்வை என்பது எப்போ அவன் திறக்கிறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஹிதாயத், அவனுக்கு நேர்வழி கொடுக்கக்கூடிய நேரத்துல தான் அவனுக்கு அகப்பார்வை அல்லாஹ் தஆலா திறக்கிறான். அப்ப அந்த நேர்வழி எது, தவறான வழி எது என்பதை அந்த மனிதன் முதல்ல அவன் உள்ளமாகப்பட்டது முடிவு செய்யணும். அந்த நேரான வழி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வழி, அல்லாஹ் கொடுத்த அந்த வழி அல்லாஹ்வுடைய வேதத்துல இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில இருக்குது அப்படின்றத அவன் நம்பணும். மற்ற யாருடைய எந்த ஒரு மனிதருடைய சொல்லிலேயோ செயலிலேயோ வழிகாட்டுதல்லையோ கிடையாது. வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் அருளி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, மனிதன் தன்னுடைய அந்த அகப்பார்வையினால அதை ஆய்ந்து ஆராய்ஞ்சு பார்த்து நடக்கணும். ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து பார்த்து நடக்கணும். அதில் என்னென்ன அல்லாஹ் சொல்லியிருக்கான், எப்படி எப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த அகப்பார்வை இன்னும் அந்த அறிவை வச்சு அவன் அந்த ஆராய்ஞ்சு எந்த அளவுக்கு பார்க்குறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு வெற்றி அதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆராய்ஞ்சு பார்க்காம அந்த அகப்பார்வை இன்னும் அந்த ஞானத்தை, அகப்பார்வை இன்னும் அந்த ஞானத்தை அவன் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால், அந்த உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், அகப்பார்வை கொண்டு அவன் பார்க்காம அந்த அகப்பார்வையை மூடிட்டான் அப்படின்னு சொன்னால், அவன் குருடனை போல தான் அவன் இருப்பான். அது அவன் இருட்டில் நடக்கிறதுக்கு சமம். பள்ளம் மேடு எதுவும் தெரியாது, கல் முள் எதுவும் தெரியாது, கெட்ட விலங்குகள் ஏதாவது வருதான்னு தெரியாது. அப்போ அவன் சரியான முறையில் அவன் அந்த பாதையில் அவன் நடக்க முடியாது. அதை கொண்டு அவனுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும். அது அவருக்கு கேடில் தான் கொண்டு போய் முடியும். அந்த பார்வை இருந்தும் அவன் அந்த அகப்பார்வை இருந்தும் அவன் ஆராயாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த அகப்பார்வையால் விளங்கக்கூடிய ஆதாரங்களை ஆராய்ஞ்சு அவன் நம்பணும். அப்போ தான் அவனுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதை வச்சு நன்மை கிடைக்காது.
அவன் அந்த ஞானக்கண் கொண்டு தான், அந்த அகப்பார்வையை கொண்டு அகப்பார்வையினால் விளங்கக்கூடிய ஆதாரங்களை அவன் ஆராய்ஞ்சு பார்த்து நம்பணும். அப்போ தான் அவனுக்கு பிரயோஜனம் கிடைக்கும், அப்போ தான் அவனுக்கு நன்மை கிடைக்கும். அந்த ஆதாரத்தை யார் பார்க்காம, யார் நம்பாமல் இருக்கிறாங்களோ அவங்க அகக்கண் குருடாகி போயிடும். அதனால அவருக்கு என்னன்னா தீமை தான் கிடைக்கும். அவர் செல்லக்கூடிய இடம் இருக்குதே, அவர் நம்பிக்கை கொண்டு அவர் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாக தான் இருக்கும். அவருக்கு அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எந்த கூட்டத்தினர் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், பெரியார்கள், அவுலியாக்கள், அவர்களுடைய பெரியோர்கள், அவுலியாக்கள் இவர்களுடைய வழியில் நம்ம நடக்க செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு உரியவர்களாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. இது உங்கள் தோழன் மாலிக் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும்.